ஐ திங்க் ஐ அம் பிளெஸ்ட் அப்படின்னு தோணுச்சு. ஏன்னா எனக்கு மியூசிக்கும் தெரியாது, ஒன்றும் தெரியாது. நான் இதுல ரொம்ப ஹிட்டாக காமிச்சேன்னா ரஹ்மான் சாரோட சாங்ஸ் பாடி பாடி மியூசிக் டைரக்ஷன் பண்ணுவேன்னு என் wife சொன்னாங்க. ஓகே. எனக்கு நான் எப்படி அதை நம்பலையே அதுக்குள்ள இதையும் நம்பல. எம்ஜிஆர் டிவி சினிமா ரசிகர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளுடைய நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போற கெஸ்ட் வித்தியாசமானவங்க தான். ஏன் வித்தியாசம்னு சொல்றேன்னா 1999ல அவர் ஸ்டேஜ்ல பாடின ஒரு சின்ன கிளிப் இன்னைக்கு 2025ல பிரம்மாண்டமா எல்லாராலையும் கொண்டாடப்படுற ஒரு பாடல் கிளிப்பா அமைஞ்சிருக்கு. ஸோ அந்த சிங்கர் அது மட்டும் இல்ல, இவர் தன்னுடைய முதல் படத்திலேயே வசூல் ராஜா MBBSன்னு தன்னுடைய முதல் பாடல் மூலியமா உலகநாயகன் கமல்ஹாசனுக்கு பாடல் பாடி ஒரு அறிமுகமான ஒரு பாடகர் தான் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்காங்க. எஸ், அவங்க வேற யாரும் இல்ல, சிங்கர் சத்யானா அவர்கள் தான். வாங்க நிகழ்ச்சி போலாம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நல்லா இருக்கேன், தேங்க்யூ. சோ நீதி மோகன் அப்படின்னு இருந்தவங்க எப்படி சத்யனா மாறினீங்க? அந்த பேரை எப்படி நான் மாறிச்சு முதல்ல? அது வந்து ஸ்கூல் அண்ட் காலேஜ் வரைக்கும் என்னோட நேம் நீதி மோகன் தான். ஓகே. அம்மா வந்து விருப்பப்பட்டாங்க. இந்த மாதிரி பேர் மாத்தினா கொஞ்சம் லைஃப் மாறும்ப்பா உனக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரி, எங்க அம்மாக்கு அது யார் சொன்னாங்கன்னு தெரியாது. எங்க அம்மா கேட்டாங்கன்னா நான் மாத்திட்டேன். எனக்கு ஆனா நீதி மோகன் பேர் ரொம்ப பிடிக்கும். ஓகே. அந்த யுவராஜ் கிட்டே நான் சொன்னேன், எனக்கு எந்த பேர் மாதிரி ஒரு பேர் வேணும் அப்படின்னு கேட்டேன். ஸோ சத்யம். அதே மாதிரி அப்பாவுமே வந்துட்டு அரசியல் இந்த மாதிரியான விஷயங்கள் இருந்தனால உங்களுக்கு இந்த தமிழ் மேலேயோ அல்லது இந்த நேம்ஸ் மேலேயுமே கூட ரொம்ப ஆர்வம் இருந்துச்சுன்னு எடுத்துக்கலாமா? எங்க அப்பா வந்து பயங்கரமான புரட்சி தலைவரோட ஃபேன். அவர் வந்து தலைவர் கூடவே இருந்திருக்காரு, கூட டிராவல் பண்ணிருக்காரு. இன்ஃபேக்ட் பெரம்பூர் புரசை தொகுதியில வந்து எங்க அப்பா ஒரு மாவட்ட பிரதிநிதியா கட்சியிலே வச்சிருந்தாரு. ஸோ அதுக்காகவே போலீஸ் சொல்லி விட்டுட்டு வந்தாரு. ஸோ அவருக்கு வந்து கட்சி மேடைகள்ல நான் பாடவும் பிடிக்கும். பேர் வைக்கும் போதே பாத்தீங்கன்னா நீதி மோகன் சந்திரமோகன், அறிஞர் அண்ணாவுடைய கதையில ஒரு கதாபாத்திரம்னு சொன்னார். எனக்கு வந்து எங்க அண்ணனுக்கு வந்து சந்திரமோகன் பேர், எனக்கு நீதி மோகன் பேர் வச்சாரு. அந்த அளவுக்கு ஒரு தலைவர் ரொம்ப பிடிக்கும். நீங்க வந்துட்டு 15 வயசுலயே வந்துட்டு ஆர்கெஸ்ட்ரால வந்துட்டு பாட ஆரம்பிச்சிட்டீங்க. உங்களோட ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் அந்த வாய்ப்பு எப்படி கிடைச்சது உங்களுக்கு? சொன்ன இல்லையா, கட்சி மீட்டிங்லாம் எங்க அப்பா பாட கூட்டு போவாரு. அப்போ வந்து அவருக்கு செல்வாக்கு இருந்ததுனால ஒரு பாட்டு 2 பாட்டு நான் பாடுவேன். சும்மா இன்ஸ்ட்ருமெண்ட்ல இருக்காது, சும்மா ஜாலியா மைக்ல பாடுவேன். ஸோ அப்படிதான் மைக் பிடிச்சி பாடுறதுக்கு ஒரு ஆசை வர ஆரம்பிச்சது. ஸோ அது வந்து அப்புறமா நம்ம ரோட்ல உட்காந்து கச்சேரிகளை பார்ப்போம்ல, மேடை கச்சேரிகளை பார்க்கும்போது நல்லா இருக்குது, இந்த மாதிரி வைபா இருக்குது, நமக்கு அந்த மாதிரி ஸ்டேஜ் கச்சேரி நல்லா இருக்குமேன்னு ஒரு ஆசை வந்து அதை நோக்கி ஓட ஆரம்பிச்சேன். அவங்கள கேட்க ஆரம்பிச்சேன். அவங்க கூடயே ஒரு ஹெல்ப்பரா ஒரு 6 மாசம் டிராவல் பண்ணது. அதெல்லாம் பாட சான்ஸ் கேட்டு தான். அதுக்கப்புறமா ஃபைனலி ஒரு வெட்டிங் ஷோல கூட எங்க அப்பாவோட தெரிஞ்ச இன்னொரு அரசியல்வாதியோட பையன் கல்யாணத்துக்கு ஒரு டீம் நடந்தது. அவங்க கேட்டு நான் ஒரு பாட்டு பாடினேன். அதை பார்த்து இன்னொரு ஆர்கெஸ்ட்ராக்காரங்க நல்லா பாடுற தம்பி, ஏன் கச்சேரியில பாடுறேன்னு கூப்பிட்டு போனாங்க. அப்படி ஆரம்பிச்சு. நம்ம எந்த ஒரு ஃபீல்டு ஆரம்பிச்சாலுமே அதுல வந்து உங்களுக்கு ஒரு குட்டி இன்ஸ்பிரேஷன் யாராவது இருந்துட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி உங்களுக்கு சின்ன வயசுலயே நீங்க ஆரம்பிச்சிட்டனால அந்த டைம்ல உங்களுக்கு யார் இன்ஸ்பிரேஷனா இருந்தாங்க? சின்ன வயசுல லைட் மியூசிக்ல பாடின சிங்கர்ஸ் கொஞ்சம் பேர் இருக்காங்க. திலக் அண்ணா, நாகேஷ் அண்ணா, இவங்களாம் வந்து அந்த டைம்ல நார்த் மெட்ராஸ்ல பயங்கர பிஸி சிங்கர்ஸ். அவங்களாம் பார்க்கும்போது நாகேஷ் அண்ணா பயங்கர ஸ்டைலா பாடுவாரு. அண்ட் அது பார்க்கும்போது வா செம்மையா அது பார்க்கணுமே அப்படின்னு, பாடணுமே, நம்மளும் பாடணுமே அப்படின்னா ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருந்தாங்க. அண்ட் அதுக்கப்புறமா பிளேபேக் கேட்க எஸ்பிபி சார், அப்புறம் யுவன் சங்கர், இது போல் மியூசிக் அண்ட் சிங்கர்ஸ்ன்னு பார்க்கும்போது எஸ்பிபி சார், சங்கர் மாதன், ஹரிஹரன், இவங்களோட சாங்ஸ், முருகேசன் சார், இதெல்லாம் ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சது. முக்கியமாக நான் இதில் ரொம்ப ஹிட்டாக ஆரம்பிச்சேன்னா ரஹ்மான் சாரோட சாங்ஸ் பாடி பாடி. அவரோட சாங்ஸ்லாம் சும்மா டாப் ரேஞ்சில் இருக்கும். அதை பாடுறதுக்கு சிங்கர்ஸ் கொஞ்சம் காம்படிட்டிவா இருப்பாங்க, அதுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்காது. ஸோ அந்த இடத்துல நான் ஃபில் பண்ண ஆரம்பிச்சேன். அண்ட் அதுக்கான வாய்ப்பு நிறைய கொடுத்தாங்க எனக்கு. ஸோ இன்ஸ்பிரேஷன் பார்த்தா நிறைய பேர் இருக்கிறாங்க. இவங்க எல்லாருமே மைண்ட்ல ஓடிட்டே இருப்பாங்க எப்பவுமே. நீங்க சொன்னீங்க ஆர்வம் வந்துச்சு, இந்த மாதிரி பாடினதுலாம் எனக்கு இன்ஸ்பைரிங்கா இருந்து பிடிச்சது. ஆனா இதுக்கான லேர்னிங்னு ஒரு ப்ராசஸ் இருக்குல்ல, ஸோ அது உங்களுக்கு எந்த அளவுக்கு நீங்க வந்துட்டு லேர்னிங் இருக்குன்னு ஏதாவது தனியா கத்துக்கிட்டீங்களா? முறையா மியூசிக் கத்துக்கல. இதுக்குன்னு உட்காந்து வீட்டில் உட்காந்து பாடி பாடி ப்ராக்டிஸ் பண்ணுற பழக்கமும் எனக்கு இல்லை. ஐ டோன்ட் நோ, இது இன்னைக்கு வரைக்கும் ஒரு கேள்விக்குறி தான். இந்த கேள்வி யாரும் கேட்டதும் இல்லை. எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுறீங்கன்னு யாரும் கேட்டதில்லை, எனக்கும் தெரியாது பண்ணேன்னு. நான் எப்போ அந்த மாதிரி ஒரு நேச்சுரல் டேலண்டாவே உங்களுக்கு அமைஞ்சிருச்சுன்னு மேபி இருக்கலாம். அதோட முக்கியம் பாட்டு மெலடி விட எனக்கு பேக்ரவுண்ட் மியூசிக் தான் மனப்படம் ஆகும் ஃபர்ஸ்ட்டு. ஸோ நான் மெயின்லி சிங்கிங்கில் கான்சன்ட்ரேட் பண்ணவே மாட்டேன். எப்படி பாடியிருக்காங்க அப்படி இருக்க மாதிரி பாடினவரை தாட்டும் எனக்கு வராது. அண்டு அப்படி பண்ணவும் மாட்டேன் நான். ஏன்னா எனக்கு வந்து பாட்டோட டியூன் போயிட்டு இருக்கும், பேக்ரவுண்டில் இருக்கிற கார்ட்ஸு, அரேஞ்ச்மெண்ட்ஸு அதை நான் டைவர்ட் பண்ணி உள்ளே கொண்டு போயிடும்.
ஓகே. ஸோ என்னால் ஃபோக்கஸ் பண்ண முடியாது மெயின் மெலடி. எனக்கு அந்த மாதிரி பிரெயின் செட்டப். ஸோ நான் மெயின் மெலடி வந்து ஃபோக்கஸ்டாக பாட மாட்டேன். சில சிங்கர்ஸ்லாம் பியூட்டிஃபுல்லாக பாடுவாங்க, அப்படி இருக்க மாதிரியே பாடுவாங்க. எனக்கு அதை பார்க்கும்போது ஆச்சரியம், எப்படி பாடுறீங்க எனக்கு தோணும். ஏன்னா என்னால் முடியாது. நான் எவ்வளோ ட்ரை பண்ணாலும் கூட எனக்கு பேக்ரவுண்டில் மியூசிக் வந்து எடுத்துகிட்டு போகும், பேஸ் கிட்டாரோ இல்லை அரேஞ்ச்மெண்ட்ஸோ, அந்த ஃபோக்கஸ் போயிட்டே இருக்கும். பட் பொறுமையாக உட்காந்து கேட்டேன்னா கேட்டுட்டு பாடணும்னு ஃபோக்கஸ் பண்ணி கேட்டேன்னா பாடிடுவேன். அது ஒரு விஷயம். ஏன்னா இன்னைக்கும் வந்துட்டு அந்த ரோஜா ரோஜா பாட்டு வந்து அவ்வளோ ட்ரெண்ட் ஆயிட்டு இருந்தப்போ எல்லாரும் சொன்ன ஒரு காமனான கமெண்ட் என்னன்னா, யூ சாங் இட் வெரி ஈஸிலி, ஜஸ்ட் லைக் தட் நீங்க பாடுங்க. ஆனா இன்னைக்கு பாடுற நிறைய சிங்கர்ஸ் வந்து ரொம்ப சிரமப்பட்டு பாடுறாங்க. அதனால தான் குறிப்பா இந்த கேள்வி கேட்டிருந்தேன். ஸோ நீங்க ஆர்கெஸ்ட்ரால பாடிட்டு இருந்தீங்க, ஆனா அந்த பட வாய்ப்பு அப்படின்றப்போ அது ரொம்ப ஒரு ஹியூஜ் டிரான்ஸ்மிஷனா இருக்கும். ஸோ அந்த வாய்ப்பு எப்படி கிடைச்சது? ஏதோ டெமோ கொடுத்துதாங்க ட்ரை பண்ணேன். அப்போ வாய்ஸ் டெமோ எனக்கு எம்எல்ஏ பெரிய கான்ஃபிடன்ஸாக கிடையாது சினிமாவில் பாடுறதுல. அண்ட் என்னோட அம்மா, என்னோட வெல் விஷஸ் ஃப்ரெண்ட்ஸ், அண்ட் என்னோட ஒய்ஃப், இப்போ வந்து காதலி, அவங்க சொன்னாங்க. சொல்லும் போது எனக்கு கான்ஃபிடன்ஸ் இல்லை. பட் எனிவே நீங்களா சொல்றீங்க, நான் ட்ரை பண்ணுறேன். நான் ட்ரை பண்ண ஆரம்பித்தேன். டெமோ கொடுத்து எல்லா மியூசிக் அடிச்சு பார்க்க ஆரம்பித்தேன். ஸோ இன் தட் வே ஐ காட் கால். அண்ட் யுவன் சார் தான் ஃபஸ்ட்டு கால் பண்ணார். அண்ட் பட் அந்த ரெக்கார்டிங் நடக்கலை. வெயிட் பண்ணி அது டைம் ஆச்சுன்னு நடக்கல. அதுக்கப்புறம் பரத்வாஜ் சார் கூப்பிட்டாரு. அண்ட் ஆப்வியஸ்லி இன்னும் வசந்தராஜா இதெல்லாம் நடந்தது. அங்கே நான் தொடர்ந்து நான் அப்பவும் விடல. நான் எல்லாரும் மியூசிக் அடிச்சு அப்பவும் மறுபடியும் ரீச் பண்ணி தான் இருந்தேன். எல்லார்கிட்டையுமே சிடி கொடுத்துட்டு தான் இருந்தேன். அந்த வகையில் ஒரு ரீச் வந்தது. உங்களுக்கும் பரத்வாஜ் சாருக்கும் இருக்கிற உறவு பத்தி சொல்லுங்க. பிகாஸ் ஃபர்ஸ்ட் சாங் எப்பவுமே நம்மளுக்கு அந்த ஃபர்ஸ்ட் பாடல் கொடுத்தவங்க வந்துட்டு நம்மளால மறக்கவே முடியாது. அண்ட் நீங்க பாடினதுமே வந்துட்டு கேட்கவே வேணாம். எல்லாராலும் வந்துட்டு இன்னைக்கும் கொண்டாடப்படுற ஒரு நடிகருக்கு ஃபர்ஸ்ட் சாங்கே அவ்வளோ பெரிய ரீச் இருக்கிற ஒரு சாங் வேற உங்களுக்கு. எல்லாமே உங்களுக்கு அப்படி அமைஞ்சிருச்சு. பரத்வாஜ் சார் மியூசிக் ஆகட்டும், கமல்ஹாசன் சாருக்கு பாட்டது. ஸோ அந்த மொமெண்ட் அண்ட் அந்த உறவு பத்தி சொல்லுங்க. எனக்கு வந்து நான் பிளேபேக்ல வரதுக்கு முன்னாடி வருஷம் தான் எங்க அப்பா இறந்துட்டாரு. ஸோ பிளேபேக் ட்ரை பண்ணி வரும்போது பரத்வாஜ் சார் கூப்பிடுவாரு, வாய்ப்பு கொடுப்பாருன்னு நினைச்சு கூட பார்க்கல. ஒரு வகையில உருவத்துல கூட பார்த்தா எங்க அப்பா மாதிரி தான் இருப்பாரு. அவரோட கை எல்லாமே பெருசா இருக்கும். எனக்கு பார்ப்பேன் நானு, நம்ம அப்பா மாதிரி இருக்காரு அப்படின்னு ஃபீல் இருக்கும். அவர் தான் அந்த வேலையை பண்றாரு அப்படிலாம். அந்த பாண்ட்ல தான் இப்போ வரைக்கும் பாக்குறேன். எங்க அப்பா தான் எனக்கு இந்த ஒரு வீட்டுல வந்து பண்றாரு. எனக்கு சூப்பரா சொல்லியும் கொடுப்பாரு பாட்டு. அண்ட் ரொம்ப மோட்டிவேட் பண்ணுவாருங்க. நம்ம ஸ்டக் ஆகும்போது அது ஒண்ணுமே சத்தியம் அப்படின்னு சொல்லி கொடுப்பாரு அழகா. அது ரொம்ப நல்லா இருக்கும். ஹீஸ் வெரி மோட்டிவேட். இப்போ வரைக்கும் அவர் கூட ஒரு நல்ல ரேப்பர் நான் இருக்கிறேன். ஹீஸ் வெரி நாலேஜபிள், ஹைலி நாலேஜபிள் மியூசிஷியன். அதான் நீங்க சொன்ன மாதிரி இந்த ஃபர்ஸ்ட் படம் கலக்க போகுது யாரு, ஐ மீன் கலக்க அந்த சாங். ஸோ அது ரொம்ப ரீச் ஆச்சு. அப்போ எல்லாருக்குமே கனெக்ட் ஆச்சு. ஸோ அதை வந்துட்டு கமல்ஹாசன் சார் கேட்டுட்டு வந்து அப்ரிஷியேட் பண்ண டைம் சார் அந்த மாதிரி 1-to-1 அப்ரிஷியேஷன் அதுவும் தெரியல எனக்கு. என்கிட்ட இது நடந்துருக்குது. பட் ஆடியோ லான்ச் அப்போ வந்து முடிச்சுட்டு அப்படி கிளம்பும்போது ஸ்டேஜ்ல என்னோட ஷோல்டர் டேப் பண்ணி ஆல் தி பெஸ்ட் இருந்து. ஸோ நீங்க வந்துட்டு மியூசிக் சிங்கரா இருந்திருக்கீங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு பாட ஆரம்பிச்சிட்டீங்க. அதாவது ஆர்கெஸ்ட்ரால இருந்து பாடகரா, அதுக்கப்புறம் மியூசிக் கம்போசராவும் மாறீங்க. ஸோ அந்த ஜேர்னி அகைன் நீ மியூசிக் டைரக்ஷன் பண்ணணும்னு என் வைஃப் சொல்லுவாங்க. ஓகே. எனக்கு நான் எப்படி அதை நம்பல, அதை போல இதையும் நம்பல. எனக்கு ஏன்னா எனக்கு மியூசிக் தெரியாது பேசிக்கலி. பட் அது ஆர்வம் அதிகம். ரொம்ப ஆர்வ கோளாறுன்னு கூட சொல்லிக்கலாம். தட் இஸ் ஓகே. ஐ டோன்ட் மைண்ட் டு சே ஐ எம் ஆர்வ கோளாறுன்னு கூட சொல்லிப்பேன் நான். ஏன்னா எனக்கு பிடிக்கும் அதுக்குள்ள எக்ஸ்ப்ளோர் பண்றது. அது மைண்ட்ல ஓடும். நான் நிறைய பேசுவேன். யாராச்சும் ஒரு பலியாடு கிடைச்சிட்டா அவங்க பயங்கரமா மியூசிக்கை பத்தி நிறைய பேச ஆரம்பிச்சேன். பாரு அந்த பாட்டுல இந்த கார்டு பாரு அப்படிலாம் எனக்குள்ள அதை எக்ஸ்பிரஸ் பண்ணணும்னு தோணுச்சு. வெளியே கொட்டி நான் உள்ளே இருந்து பைத்தியம் பிடித்து எனக்கு அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதுக்கு என் வைஃப் தான் பலியாடு எனக்கு. அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது அவங்க வந்து நீ மியூசிக் பண்ண போறேன்னு எனக்கு தோணுது, இவ்வளவு விஷயம் தெரியுது அப்படின்னு. அதே போல ஆர்ஜே மாயான்னு சக்தி எஃப்எம் ஸ்ரீலங்கால அவர் தான் ஹெட்டா இருந்தாரு. அவர் வந்து நான் ஷோக்கு போயிருந்த போது அவங்க ஷோவோட ஸ்டேஷன் ஜிங்கிள்ஸ் எல்லாம் வந்து பண்றதுக்கு தேவர் இன்டூ சம் ஒன் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. பட் என்ன பார்த்து நீ மியூசிக் பண்ணுவியா மச்சா அப்படின்னு கேட்டாங்க. மியூசிக்லாம் பண்ண மாட்டேன் மச்சான். நான் கரோக்கி பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுவேன். ஸோ எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அப்போதான் கேட்டேன் ட்ரை பண்ணி பாரு மச்சான். சரி ஓகேன்னு அப்போ ஒரு ஜிங்கிள் சும்மா சாம்பிள் பண்ணி கொடுத்தேன். அவங்க ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பட் அவங்க எனக்கு கொடுத்த டெட்லைன் ரொம்ப கம்மியாக இருந்தது. 7 நாளில் அவங்களுக்கு 10th இயர் ஆனிவர்சரி வரப்போது லான்ச் பண்ண போகிறோம் நிறைய ஜிங்கிள்ஸில் 21 ஜிங்கிள் லைனாக கொடுத்தாங்க. 7 days தான் டைம் இருக்கு. நைட் அண்ட் டே உட்காந்து நானும் என் ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர் கீபோர்ட் விஜய் அண்ட் அருண் 3 பேர் உட்காந்து ஒரு ஹோட்டலில் ரூம் போட்டு நைட் அண்ட் டே கம்போஸ் பண்ணுறோம், ப்ரோக்ராம் பண்ணுறோம், எல்லாம் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு 2 நாளைக்கு ஒரு ஸ்டுடியோவில் 2 பூத்தையும் புக் பண்ணி சிங்கர்ஸ் எல்லாம் வர வச்சு பேக் டு பேக் நான் ஸ்டாப் நோ ஸ்லீப் அட் ஆல் 7 days அப்படியே வந்து 21 ஜிங்கிள்ஸ் பண்ணி கொடுத்தோம். அங்கே ஆரம்பிச்சிது பண்ணுற விஷயம்.
ஓகே. ஸோ இவ்வளோ ஃபாஸ்ட்டாக நம்மளால இவ்வளோ விஷயம் பண்ண முடியுமாங்கிறது நானே அப்பதான் ரியலைஸ் பண்ண ஆரம்பிச்சேன். ஓகே. அதை தொடர்ந்து நிறைய அவங்களுடைய சிங்கிள் சாங்ஸ் எல்லாம் பண்ண ஆரம்பிச்சோம். அண்ட் இட் வென்ட் வெல். அதே மாதிரி கம்போசிஷன் வரும்பொழுது உங்களோட டிவோஷனல் சாங்ஸ் அதுல வந்துட்டு லெஜெண்டரி சிங்கர்ஸ் எல்லாருமே பாடியிருக்காங்க. எஸ்பிபி சார் ஆகட்டும், இல்லைன்னா சவுந்தரராஜன் சார் ஆகட்டும், இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஆட்கள் பாடியிருக்காங்க. ஸோ அந்த மொமெண்ட் எப்படி இருந்துச்சு? பிகாஸ் எல்லாருமே லெஜெண்டரி சிங்கர்ஸ். உங்க கம்போசிஷன் அகைன் சக்தி எஃப்எம் தான். அவங்க தான் கிரெடிட் கொடுக்கணும். அவங்க தான் வந்து ஒரு ஸ்தலம் ஸ்ரீலங்கால ஒரு ஸ்தலமும் பிரசித்தியப்பட்ட தலங்கள். அவங்களுக்கு ஒரு பாட்டு பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியாவோட வரும்போது ஃபர்ஸ்ட் தே கேம் வித் நல்லூர் முருகன் கோயில் ஜாஃப்னா. சரி பண்ணலாம்னு சொல்லும்போது ஓகே, அப்போ நான் ஒரு ஐடியா கொடுத்தேன். அப்படின்னா இந்த முருகர் பாட்டுன்னா இட் ஷுட் பி லைக் டிஎம்எஸ் சார். டிஎம்எஸ் சாருக்கு இப்போ 91 வயசு. அவர் பாடுவாங்க. அவரை கேட்டு பாக்குறேன். எனிவே நம்ம வந்து கூட இன்னொரு காம்போவை சுசிலா மாவையும் சேர்த்துப்போம். அவங்க 2 பேர் லெஜெண்ட்ஸ். இந்த வாய்ப்பு விட்டா திருப்பி அவங்க ரெக்கார்ட் பண்ண முடியுமா எனக்கு தெரியல அப்படின்னு நான் சொன்னேன். இந்த வாய்ப்பு விட்டா திருப்பி அவங்க ரெக்கார்ட் பண்ண முடியுமா எனக்கு தெரியலன்னு சொன்னேன். சரி ஓகே, வை நாட், லெட்ஸ் கிவ் இட் ட்ரைன்னு சொன்னாங்க. நான் அவங்களை ரீச் பண்ணேன். அவங்க ஸ்கேல், அவங்களோட வாய்ஸ் டோனுக்கு தகுந்த மாதிரி ஸ்கேலையும் மாற்றினேன். சாங்கு கம்ஃபர்டபுளாக இருக்கணும்னு அப்படியே மினிமம் போர்ஷன்ஸாக அப்படியே அழகாக வச்சு ரெடி பண்ணி ஒரு சாங் ரெக்கார்ட் பண்ணேன். ஸோ அந்த பாக்கியம் டிஎம்எஸ் சாரோட, அவங்க 2 பேர் சாரோட கடைசி சாங்கும் அதுதான். இவங்க 2 பேர் சேர்ந்து பாடின டுயட் சாங் கடைசி சாங் அதுதான். உங்களுக்கு அமைஞ்ச எல்லா டிவோஷனல் சாங்ஸுமே நிறைய எல்லா பெரிய லெஜெண்ட்ஸ் வச்சு தான் வந்துட்டு சார், வாணிஜரம்மா, எல்லாரும் அம்மா, டிஎல் மகராஜன், மனோ சார் போல சங்கர் மகாஜன் வரைக்கும். அதாவது இன்னைக்கு வந்துட்டு அதாவது நல்ல நல்ல பாடல்கள் கொடுத்துருக்கீங்க அண்ட் பெரிய பெரிய ஆட்களோட ஒர்க் பண்ணியிருக்கீங்க. இன்னைக்கு ஒரு அண்டர் ரேட்டட் ஆர்டிஸ்டா நான் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. ஆனால் திரும்பி பார்க்கும்போது இவ்வளோ லெஜெண்டரி ஆட்கள் கூட ஒர்க் பண்ணியிருக்கீங்க. ஸோ அந்த மொமெண்ட் அது எல்லாமே உங்களுக்கு எப்படி சரியலா இருக்கும்ல? ஹவ் இட் இஸ் ஃபீலிங் ஃபார் யூ? உங்களுக்கு அது என்ன மாதிரியான ஃபீலிங்கா இருக்கு? ஐ திங்க் ஐ அம் பிளெஸ்ட் அப்படின்னு தோணுச்சு. ஏன்னா எனக்கு மியூசிக்கும் தெரியாது, ஒன்றும் தெரியாது. இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ள வந்திருக்கிறேன். அண்ட் ஃபர்ஸ்ட் பாட்டு கமல் சாருக்கு பாடியிருக்கேன், கலக்கம் ஒரு யாருன்னு சாங் பாடி இப்படி வந்திருக்கிறோம். அண்ட் தவிர நம்ம நிறைய விளையாட போறோம், நிறைய ஷோ பண்றோம், நிறைய மக்களை பார்க்குறோம். அண்ட் மோர் தென் மணி நமக்கு சில விஷயங்கள் பயங்கர ஹாப்பினஸ் கொடுக்கும். அது இதுதான். எனக்கு நான் பெருசா பணம் சம்பாதிச்சுனா கேட்டா இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். ஆனா எனக்கு வேண்டிய சந்தோஷங்கள் எனக்கு அளவுக்கு அதிகமா கிடைச்சிட்டே இருந்துச்சு. ஐ எம் பிளெஸ்ட் டு கெட் அ பியூட்டிஃபுல் ஃபேமிலி டு சப்போர்ட். அதாவது என்னுடைய ட்ரீமை ஃபோக்கஸ் பண்ணி நீ போயிட்டாரு, உன் பேஷன் நோக்கி போயிட்டு மற்றதெல்லாம் நாங்கள் பார்த்துக்கிறோம் அப்படின்னு சொல்ற ஒரு ஃபேமிலி. And beautiful family சொன்ன மாதிரி. And blessed with working with all the composers like great Raja sir and everyone, you know. அந்த பாக்கியம் அவங்க கூட ட்ராவல் பண்ணது, மியூசிக் பண்றது வாய்ப்பு கிடைச்சது, இந்த லெஜெண்ட்ஸ் கூட ஒர்க் பண்ணது, இப்போ வந்து உங்க கூட இன்டர்வியூ கொடுத்துருக்குது, இது எல்லாமே அந்த பிளெஸிங்ஸா நினைக்கிறேன். மோர் தென் திஸ் நான் என்ன கேட்க போறேன், நடுவில் கொஞ்சம் தடுமாற்றம் இருந்தது. என்னடா நமக்கு வேண்டியது ஏதோ ஒன்று கிடைக்கலையோன்னு. அது ஒரு பக்கம் ஸ்ட்ரெஸ்ஸா மாறிச்சு. உடம்பு வெயிட் போட்டேன். அந்த ஸ்ட்ரெஸ்ஸை நானே வந்து ஓவர் கம் பண்ணணும்னு நான் ஃபீல் பண்ண ஆரம்பித்தேன். என்றைக்குமே மற்றவங்களை குற்றம் சொல்லவே கூடாது. ஒரு விரல் மற்றவங்களை நோக்கி சொல்லிச்சுன்னா மிச்சம் இருக்க விரலை நம்மள தான் பார்க்கணுங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஸோ என் மேலே நான் ப்ளேம் போட ஆரம்பித்தேன். ஐ திங்க் ஐ ஹவ் மிஸ் மெனி சான்சஸ் அப்படின்னு நான் சொல்ல ஆரம்பித்தேன். ஓகே, மேபி எனக்கு சான்சஸ் கிடைச்சிருக்கும் அண்ட் நான் அதை சரியாக யூஸ் பண்ணாமல் விட்டுருக்கேன் அப்படின்னு நினச்சிப்பேன். ரெக்ரெட் பண்ணியிருக்கீங்களா? பல தடவை ரெகுலேட் பண்றது. அது நடந்ததா நடக்கலையாங்கிற ஆராய்ச்சிக்குள்ள நான் போக விரும்பல. இதுதான் நடந்திருக்கும் அப்படின்னு நான் ஃபிக்ஸ் பண்ணி சரி லெட் அஸ் ஃபோக்கஸ் ஆன் தி ஃபியூச்சர். இனிமே ஒரு வாய்ப்பு கிடைச்சா அந்த வாய்ப்பு என்னை விட்டு போகக்கூடாது அப்படின்னு கவனமா இருக்கணும் அப்படின்ல நினைச்சிட்டு அது நோக்கி நான் யூனிவர்ஸ் கிட்ட பேச ஆரம்பிச்சேன். I need one more chance. உங்களோட விஷயத்துல எல்லாமே பிரமிப்பா தான் இருக்கு. ஏன்னா சொன்ன மாதிரி மியூசிக் தெரியாம உள்ள இண்டஸ்ட்ரிக்குள்ள வந்து அண்ட் அதே மாதிரி தமிழ் மட்டும் இல்லாம கன்னடா, தெலுங்கு, மலையாளம் எல்லா இண்டஸ்ட்ரியிலுமே ஒர்க் பண்ணிருக்கீங்க. நாட் ஜஸ்ட் பிளேசஸ், அதே மாதிரி ஊர்களுக்குமே வந்துட்டு வித்தியாசமான ஊர்களுக்கெல்லாம் டிராவல் பண்ணிருக்கீங்க. இது எல்லாம் உங்களுக்கு எப்படி அமைஞ்சது? அகைன் மேஜிக்கல் மாதிரி தானே இது ஃபீல் ஆகுது. பட் அது ரொம்ப எப்படி சொல்றது, just like that it happened to you அப்படின்ற மாதிரி வெளியில இருந்து தெரியுது. பட் was it like that? It's a big process. Okay, ரொம்ப காலம் எடுத்தது. இது எப்படின்னா இப்போ ஒரு வேர்ட்ல சொல்றதுனால, ஒரு இன்டர்வியூல சொல்றதுனால இது ஒன்றும் ஷார்ட் ஸ்டோரி இல்லை. இட்ஸ் a big story. இது நல்ல ஸ்ட்ரகிள் நிறைய இருக்குது. பட் ஸ்ட்ரகிள் இல்லாத வாழ்க்கை யார் தாங்க வாழ்றாங்க? எல்லார் லைஃப்லயுமே ஸ்ட்ரகிள். அம்பானி வாழ்க்கையிலே கஷ்டங்களுக்கு தான் செய்யும், எல்லாருமே இருக்கு தான் செய்யும். எனக்கு அது இருந்தது. பட் அது மட்டுமே பார்த்துக்கிட்டு நம்ம வந்து ஃபியூச்சரை மிஸ் பண்ணக்கூடாது. ஃபியூச்சரிஸ்டிக்காக யோசிக்கணும். அதெல்லாம் அனுபவத்தை வச்சுக்கிட்டு இன்னொரு முறை இதை பண்ணக்கூடாது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். ஸோ இப்படி பண்ணா அப்படி நடக்குங்கிறது புரிஞ்சுக்கணும். ஸோ நீங்கள் இப்போ வந்து டைம் ட்ராவல் பண்ணி ஒரு டைம் பீரியட்க்கு போகலாம் அண்ட் இவங்களுடைய பாட்டை இவங்களுடைய கம்போசிஷனில் நான் பாடி இருக்கணும் அப்படின்னு நினைச்சிருந்தீங்கன்னா அது யாரா இருப்பாங்க? டைம் ட்ராவல் பண்ணி மேபி லைக் இப்போ நீங்க இந்த இயர்ல
டிராவல் பண்ணிட்டு இருக்கீங்க, மேபி டைம் டிராவல் பண்ணி இவங்களுடைய கம்போசிஷன்ல இந்த பாட்டை நான் பாடியிருந்தா நல்லா இருந்திருக்குமே அப்படின்னு ஏதாவது இருக்கும்ல? பிகாஸ் எல்லா சிங்கர்ஸ்க்குமே நம்ம பாடலனாலும் இன்னொரு பாட்டை சரி இந்த பாட்டு நம்ம பாடிருக்கலாம்னு கண்டிப்பா தோணி இருக்கும். அந்த மாதிரி ஒரு பாடல் ரொம்ப டைம் டிராவல் பண்ணி போச்சுங்களா முன்னாடிலாம். எவ்வளவு சும்மா ஒரு 5 வருஷம் கூட போங்க. ராஜா சார் டைம்ல எல்லாம் எனக்கு இருந்துட்டுன்னு தோணுச்சுங்க. அப்படியா? அவங்க ராஜா சார் டைம்ல எல்லாம் பயங்கரமான சாங்ஸ்ங்க என்ன எல்லாம். ஆஃப் கோர்ஸ் யாரால நினைவு பண்ண முடியுது உங்களுக்கு ஃபேவரட் சாங்ஸ் அப்படின்னா? எனக்கு நிறைய சாங் இருக்குது. ராஜா சார் சாங்ஸ் எல்லாமே என்னோட ஃபேவரட். அது எல்லாமே எனக்கு கிடைச்சிருந்தா நல்லா இருக்குமே நினைச்சு கூட பார்க்க முடியாது. ஏன்னா லெஜெண்ட்ஸ் பாடியிருப்பாங்க, சிபி சார், ஏசா சார், மாலேஸ்வர் சார். பட் ஓவர் ஆஃப் பீரியட்ல வந்து சில சாங்ஸ் இந்த ஒளியிலே தெரிவது, அந்த குண்டு மல்லி குண்டு மல்லி அந்த மாதிரி டைம்ல வந்த படங்கள், அண்ட் சில சாங்ஸ் மஞ்சள் பூசும் வானம் தொட்டு எல்லாமே என் ஃப்ரெண்ட்ஸ் தான் பாடிருக்காங்க. அதெல்லாம் கேட்கும்போது எனக்கு இந்த மாதிரி சாங் கிடைச்ச அந்த டைம் தான் நான் அந்த ஃபேஸ் தான் நான் அந்த சினிமாவில் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். ஓகே, கிடைச்சிருந்தா நல்லா இருக்குமே அப்படிலாம் தோணும். நீங்க வந்துட்டு இவ்வளவு ஆர்கெஸ்ட்ரால பாடிருக்கீங்க, படங்கள்லாம் பாடிருக்கீங்க, பட் ஜென்ரலா எல்லாரும் உங்களை பார்த்தோன்னே இந்த பாட்டு பாடி காட்டுங்களேன் அப்படின்னு சத்யன் கிட்ட கேட்கிற பாடல்லாம் என்ன பாடலா இருந்திருக்கும்? அவங்களுக்கு பிடிச்ச பாட்டு தான் கேட்பாங்க. அப்படிதான் ரொம்ப ரிப்பீட்டடான சாங்ஸ் இருக்கும்ல, பிகாஸ் இப்போ ஆர்கெஸ்ட்ரால வந்துட்டு இந்த பையன் இந்த பாட்டு நல்லா பாடுறாங்க அப்படின்ட்டு ஒருத்தர நோட்டீஸ் பண்ண ஆரம்பிப்பாங்களா? அந்த மாதிரி உங்களுக்கு அந்த டைம்ல ரொம்ப ஃபேமஸான சாங் டைம்ல வந்து எல்லாருமே லைக் இந்த கொலம்பஸ் பாட்டு, முஸ்தபா சாங், அழகிலேலா இந்த மாதிரி சாங்ஸ் தான் பாடுறது. அப்போ லேட்டஸ்ட் ட்ரெண்ட் சாங்ஸ் எல்லாமே அந்த மாதிரி பாடுறதுக்கு ஒரு சிங்கர் வேணும் தான் என்ன சூஸ் பண்ணி எல்லாம் கூட்டு போனாங்க. யாருமே இசைஞானி பாட்டு ட்ரை பண்ணி இதெல்லாம் சொல்லவே மாட்டாங்க. பழைய பாட்டு பாடுன்னு சொன்னாங்க. பழைய பாட்டு ராஜசார் பாட்டும் ஊர்னவன். ஓகே, பட் யாருமே நான் ட்ரை பண்ண சொன்னதே இல்லை லைட் மியூசிக் டைம்ல. ஏன்னா அதுக்குன்னு சில சிங்கர்ஸ் இருப்பாங்க டிஃபால்ட்டா. அவங்க தான் அந்த பாடல்களை பாடுவாங்க. சிபி சார் பாட்டும், ஏசா சார் பாட்டும், இல்ல வாட் எவர் பழைய பாட்டு பாடுறதுக்குலாம் சிங்கர்ஸ் ரெடியா இருப்பாங்க. புது பாட்டு பாடுறது தான் அவங்களுக்கு வந்து சிங்கர்ஸ் தேவைப்படுது. அந்த இடத்துல நான் ஃபீல் பண்ணேன். வாழ்ந்தவர் கோடி மறைந்தவர் கோடி, மக்களின் மனதில் நிற்பவர் யார், மாபெரும் வீரர் புரட்சி தலைவர், சரித்திரம் தனிலே நிற்கின்றார் அப்படின்னு இந்த சாங் எப்படிதான் மாத்தி பாடு. இருட்டு காடு 2 பேர் இடையே கோடு, நினப்பில் சூடு நான் வாழும் கம்பி கூடு.